இந்த டீம் நீங்கள் பர்சன் நீங்கள் வந்து பேட்டிங் அண்ட் போலிங் இப்படி வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா பேட்டிங் இருக்கிற அளவுக்கு சாலிடாக போலிங் இல்லை. நான் வந்து ஆவேஷ் கானையும் மயங்க் யாதவையும் வந்து ஒரு மேட்ச் வின்னரெல்லாம் பார்க்க மாட்டேன். நிச்சயமாக அவங்களால முடிஞ்சதுன்னா ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் நடுவில் எடுத்து கொடுக்கலாம், அவ்வளோதானே தவிர இவங்க டைட்டாக போடக்கூடிய பவுலர்ஸே இல்லை இவங்க ரெண்டு பேருமே. மோசின் கான் டு சம் எக்ஸ்டென்ட் எஸ், நான் ஒத்துக்கிறேன். பட் ஆகாஷ்தீப் இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில் வந்து ஆகாஷ்தீப்போட ஸ்டைல் ஆஃப் போலிங் வந்து T20 கிரிக்கெட்லலாம் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. எவ்ரி டீம் ஹேஸ் டு பிளே த அதர் டீம் ட்வைஸ் அந்த குரூப்பில், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஆப்போசிட் டீமில் ஒரு டீமு ட்வைஸு, மீதி இருக்கிற 4 டீமு ஒன்ஸு, அந்த மாதிரி இருக்குது. அவங்க கண்டிஷன்ஸ் தகுந்த மாதிரி இப்போ பந்தோடு இருக்கிற டீமில் அவங்க குரூப்பில் நல்ல ஆப்போனன்ட்ஸ் கிடச்சி கொஞ்சம் வீக் டீம்ஸ் இருந்து வச்சுக்கோங்க, 2 தடவை ஆடும்போது பந்துக்கு மாட்டிதுன்னா பந்தோட எபிலிட்டி அதெல்லாம் கொஸ்டின் மார்க்கே கிடையாது. ஜென்ரலாக வந்து எல்எஸ்ஜி டீம் வந்து பேட்டிங்கில் வந்து இப்போ மிச்சல் மார்ஷ் எடுத்திருக்காங்க, மிச்சல் மார்ஷ் ஆடுவாரான்னு தெரியல, இன்ஜுரி அவருக்கு. மார்க்ரம் அவர் வந்து ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேனோ ஒரு பெரிய கேம் சேஞ்சரோ கிடையாது. ஸோ இது வந்து இட் ப்ராபப்ளி இந்த வருஷம் அவங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்டல் டீமாக தான் இருக்கும்னு தோன்றது எனக்கு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். எல்எஸ்டியை பற்றி பேச போகிறோம். ஒரு பெரிய கான்ட்ரவர்சி டீம். எப்பயுமே வந்து ஒரு ஓனர் வந்து உள்ளே இறங்கி ஃபீல்டுக்குள்ளே சண்டை போடுறது, எப்பயும் எதிர் டீம் கூட தான் சண்டை போடுவான்னு பார்த்தா அவங்க டீமுக்குள்ளேயே அவர் சண்டை போட்டுப்பார். அப்படி இருக்கும்போது ரிசர்வ் பண்ணிட்டு 27 எடுத்திருக்காரு. ரிசர்வ் பண்ண கேப்டன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்க போகுது? ஏன்னா சார் இன்னொன்று எனக்கு ஏக்னா மாதிரி ஒரு ஸ்டேடியம் நல்லா டேன் ஆகக்கூடிய ஸ்டேடியம், அங்கே ரிஷப் பண்டோட எக்ஸ்ப்ளோசிவ் இன்னிங்ஸ் எடுக்குமா ஃபஸ்ட்டு? இல்லை, ரிஷப் பந்த் எந்த போலிங் ஆடக்கூடியவர் தான் அவர், அதில் ஒன்றும் பெரிய டவுட்டே கிடையாது. அவர் வந்து கொஞ்சம் தான் தன்னை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டு ஆடினார்னா அவர் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் கிரிக்கெட்டர். எந்த ஃபார்மெட்லையும் அவரால் சக்ஸஸ் ஆக முடியும். அந்த மாதிரி டேலண்டட் ஸ்பெஷல் பிளேயர். அதனால தான் வந்து அவர் வந்து டீமில் ட்ராப் பண்ணச்சா நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ணுறோம், அவர் இல்லாமல் ஆடிட்டாங்க அப்படின்னு. ஸோ அதனால் அது அவரோட பர்ஃபார்மன்ஸை பற்றி நம்ம டவுட் பண்ண முடியாது. அவருக்கு எந்த அளவுக்கு கேப்டனாக அவர் பர்ஃபார்ம் பண்ணுவாருங்கிறத இந்த வருஷம் நம்ம பார்க்கணும். ஃபுல் சீசன் வேறு டீமுக்கு வந்திருக்காரு. அதுவும் ஒரு அந்த டீம் மேனேஜ்மெண்ட்டு வந்து ஒரு மாதிரியான ட்ரிக்கி மேனேஜ்மெண்ட்டு. அதோட எப்படி ஜெல்லாரான்னு தெரியாது, அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஜென்ரலாக வந்து எல்எஸ்ஜி டீம் வந்து பேட்டிங்கில் வந்து இப்போ மிச்சல் மார்ஷ் எடுத்திருக்காங்க, மிச்சல் மார்ஷ் ஆடுவாரான்னு தெரியல, இன்ஜுரி அவருக்கு. மார்க்ரம் அவர் வந்து ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேனோ ஒரு பெரிய கேம் சேஞ்சரோ கிடையாது. பூரான் 2 வருஷமாக ஆடின்னு இருக்கார் அவர் ஓரளவுக்கு. பட் அகெயின் அவரும் கன்சிஸ்டன்சி இன்னும் பேட்ஸ்மேன் T20 நம்பர் 1 T20 ஆடுற பிறகு ஒரு எந்த மேட்சும் ஒரு பெரிய ஏதோ 1-2 மேட்ச் ஜெயிச்சு கொடுக்குறாரு தவிர ஒரு அவரை நம்பி ஒரு டீம் ஒரு எடுத்துன்னு போவாருங்கிற மாதிரி நம்பிக்கையே தரல அவர். மில்லர் அகெயின் டிப்பிக்கல் இன்கன்சிஸ்டன்ட் பேட்ஸ்மேன். கையில் மேட்ச் இருக்கிற மேட்சை கூட ஜெயிச்சு கொடுத்ததெல்லாம் கிடையாது. நம்ம வேர்ல்டு கப்லேயே பார்த்தோம் சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியா மேட்ச்சில் அவர் அழகாக ஜெயிச்சு கொடுத்துருக்கலாம், அதை கூட ஆடி கொடுக்கல. அன்னைக்கு கூட அவர் வந்து முதல்ல சரியாக ஆடாமல் பின்னாடி கிடச்சிடலான்னாரு. அதனால் வேறு யாரும் பெரிய லெவலில் எனக்கு வந்து கோர்ஸ் இந்த பதோனிங்கிற ஒரு பிளேயர் மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆயுஷ் பதோனி மேலே ஆமாம் 2-3 வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணி இந்த வாட்டி ரீட்டைன்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் அவர் வந்து அவங்க எதிர்பார்ப்பை வந்து அவர் நிறைவேற்றுவாரான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது வந்து இட் ப்ராபப்ளி இந்த வருஷம் அவங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்டல் டீமாக தான் இருக்கும்னு தோன்றது எனக்கு. சார் இதை தான் நானும் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். ஒரு பெரிய நேம் இல்லை, பிளேயர்ஸ் இல்லை. ஏன்னா மிச்சல் மார்ஷ் 14 மேட்ச்சில் 2 மேட்ச் ஆடுனாலே ஒரு அதிசயமாக தான் இருந்திருக்கு இத்தனை வருஷம். அதே போல் தான் எய்டன் மார்க்ரம் அந்த 2 ஓவர் பவுலிங் போடுவார். பட் இஸ் நாட் அவ்வளோ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு பண்ணுற மாதிரி இதுவரை ஐபிஎல்லில் பண்ணது இல்லை. ஸோ ரிஷப் பண்ட், பூரான் அண்ட் மில்லர் 3 பேர் மேலேயே ஒரு மாதிரி ரொம்ப டிபெண்ட் ஆகி, இன்னொன்று இங்கே ஓப்பனிங் யார் ஆடுவானே ஒரு இதாக இருந்திருக்கு. சார் பந்துக்கு பெஸ்ட்டு ஸ்பாட்டு இவ்வளோ பைசா கொடுத்து எடுத்ததுக்கு ஓப்பனிங் பண்ணாமல் இருந்தால் பிரயோஜனமே கிடையாது. இல்லை 1 இல்லை 3 ஆடி தான் ஆகணும். அப்போ தான் வந்து இவங்க டீமுக்கு ஸ்டார்ட் கிடைக்கும். இன்னொன்று இந்த தடவை நல்லா இது பாருங்கள், ஃபிக்ஸ்சர்ஸ் அண்ட் இது ஐட்டனரி. இந்த தடவை 2 குரூப்பாக ஸ்பிட் ஆனது A and B. எவ்ரி டீம் ஹேஸ் டு பிளே த அதர் டீம் ட்வைஸ் அந்த குரூப்பில், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஆப்போசிட் டீமில் ஒரு டீமு ட்வைஸு, மீதி இருக்கிற 4 டீமு ஒன்ஸு, அந்த மாதிரி இருக்குது.
அவங்க கண்டிஷன்ஸ் தகுந்த மாதிரி இப்போ பந்தோடு இருக்கிற டீமில் அவங்க குரூப்பில் நல்ல ஆப்போனன்ட்ஸ் கிடச்சி கொஞ்சம் வீக் டீம்ஸ் இருந்து வச்சுக்கோங்க 2 தடவை ஆடும்போது பந்துக்கு மாட்டித்துனா பந்தோட எபிலிட்டி அதெல்லாம் கொஸ்டின் மார்க்கே கிடையாது. அடித்தாருன்னா அவர் மேட்ச் வின்னர். மேபி என்ன ஒரு சக்ஸஸ் ரேட் வந்து 4 out of 10 இருக்கலாம். அதனால தான் கொஞ்சம் நம்ம வந்து பந்தை பற்றி லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்டில் கொஞ்சம் கொஸ்டின் மார்க் ரைஸ் பண்ணுறோம். பட் எபிலிட்டி வைஸ் ஒரு ஸ்கில் செட்டில் ப்ராப்ளமே இல்லை. இப்போ கேப்டன்சி டெஃபினட்டாக ரிஷப் பந்த் அவர் ரேட் வெரி ஹைலி. ஏன்னா அவரோட இன்ஸ்டிங்ஸ் பாருங்கள். பங்களாதேஷோட ஒரு மேட்ச் விளையாடிட்டு இருக்காரு. இங்கே உட்காந்து மேட்ச்சில் நீ அங்கே ஃபீல்டரு இங்கே இன்ஸ்டிங்டிவாக வருது. அவர் வேணும்ட்டு பண்ணல. அந்த மாதிரி அவர் வந்து இஸ் சச் அ கிரிக்கெட்டிங் இன்வால்வ்டு பர்சன். அவருக்கு கிரிக்கெட்டில் அந்தளவுக்கு கேப்டன்சி அவருக்கு தெரியுது. ஸோ அவர் ஹீல் பி குட் லீடர், அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. இதில் என்னென்னா இவங்க சம்டைம்ஸ் பிக் நேம்ஸ் இல்லாதது ஒரு ஃபேக்டராக இருந்து கரெக்டாக ஜெல் பண்ணி கொண்டு வரலாம். நல்லா இவங்களுக்கு சொன்ன மாதிரி ஓகே, அது ஒரு ஃபேக்டர் இருக்குது. செகண்டு அப்துல் சமத், ஐ திங்க் இஃப் மெமரி சர்வ்ஸ் மீ ரைட், இந்தியா கூட ஒரு ஸ்குவாடில் வந்து ஜம்மு ரெப்ரசென்ட் பண்ணான்னு நினைக்கிறேன். ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அண்ட் ஹிட்டர். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னா ஒன் டேயில் வந்து பெரிய இந்த T20யில் ஒரு 4 ஓவர் ஒரு 10 பால் தட் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 ஓவரில் 2 விக்கெட்டு திடீர்னு ஒரு எடுத்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வருண் சக்கரவர்த்தி மாதிரி டக்குன்னு ஒரு 2-3 விக்கெட்டு ப்ளஸ் அந்த ஒரு 10 பாலில் ஒரு 4 பவுண்டரி அடிக்கிறாங்க. இப்போ அப்துல் சமத் மாதிரி இறங்கி விட்றாருன்னு வச்சுக்கோங்க. தட் வில் see the day. அதுதான் நம்ம வந்து பார்க்கணுமே தவிர நேம்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தா 11 ஸ்டார் எடுத்தால் எந்த டீமுமே அப்படி பார்த்தா இத்தனை நேரம் இதில் இருக்கிறது எல்லாமே 10 கப் அடிச்சிருக்கணும். அது மாதிரி யாருமே அடிக்கலையே. பாருங்கள் ஐபிஎல் மட்டும்தான் கன்சிஸ்டண்ட்டாக வந்து 5 டிராஃபிக் மேலே எனக்கு தெரிஞ்சு யாரும் வின் பண்ணல இல்லைங்களா? மும்பை சிஎஸ்கே இது எத்தனாவது எடிஷன்? 18வது எடிஷன். அப்படி இருக்கும்போது ஒரு டீமில் எல்லா ஸ்டார்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க 10 டிராஃபிக் மேலே அடிச்சிருக்கணுமே, அடிக்கவே இல்லையே. ஸோ அதில் பார்க்கும்போது அதனால தான் இது வந்து டீம் பேலன்ஸ். அவங்க எங்கேருந்து விளையாடுறாங்க வென்யூஸ்லாம் பாருங்கள். கம்ப்ளீட்டாக இந்த தடவை வந்து ஐபிஎல்லில் எக்கச்சக்க சேஞ்சஸ் இருக்குன்னு நிறைய பேர் நமக்கே தெரியல. பார்த்தீங்கன்னாக்க டீமோட தான் ட்ராவல் பண்ணணும், நிறைய ஃபேக்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே இட் வில் கான்ட்ரிபியூட் இன்டைரக்ட்லி ஒரு டைரக்ட்லி பார்த்தீங்கன்னா. ஏன்னா இந்த கான்ட்ரிபியூஷன் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னாக்க டிஸ்ட்ராக்ஷன் குறையும். நம்ம வந்து எக்ஸ்ட்ரேனியஸாக பார்க்க வேண்டிய விஷயம் சிலது இருக்குது. பார்ட்டிஸ் இதெல்லாமே இப்போல்லாம் முன்னாடியே மாதிரிலாம் கிடையாது, பேன் பண்ணியாச்சு. டீமோட தான் இருந்தாங்கணும். இப்போ ஸ்ட்ராட்டஜிக்கு நிறைய டைம் கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல லீடர் யூஸ் பண்ணாங்கன்னா கரெக்டாக டீமை நல்லா கொண்டு வர முடியும். இல்லைனா முன்னாடி என்ன ஆகும்னாக்கா அவங்கவுங்க ஒவ்வொருத்தர் சில இப்போ நேற்று சொன்னார் சூப்பர் ஸ்டாராக நம்ம கன்சிடர் பண்ணுற ஒருத்தர் பைக்கில் வருவாராம் ப்ராக்டிஸ் செஷனுக்கு. அதை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபேன்சியாக இருக்காங்க தவிர டீமுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அது வந்து பார்க்கும்போது ஒரு டீமுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்மால் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இவங்க வந்து இப்போ தான் லெசன்ஸ் லேர்ன் பண்ணாங்க டோர்னமெண்ட்டு. இன்ஃபேக்ட் நடுவில் ஒரு ரூமர் நான் ஒன்று படித்தேன், ஐசிசி ரூல்ஸ் தான் வரப்போகுது இந்த வருஷம், ஏன்னா இந்த இம்பாக்ட் இதெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஐ திங்க் இந்த வருஷம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னு நினைக்கிறேன். மேபி நெக்ஸ்ட் இயர் பண்ணுவாங்களா இருக்கும். ஸோ லாட் ஆஃப் இந்த மாதிரி பின்னாடி இருக்கிற சேஞ்சஸ் வருது. அந்த சேஞ்சஸ் வந்து நீங்கள் பண்ண மேட்சஸ் போக போக தான் உங்களோட ரியல் வேல்யூ தெரியும் உங்களுக்கு. இந்த டீமில் வந்து ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு சூப்பராக எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேட்டிங் ஃபுல்லாக ஓகே ஃபாரினர்ஸ் போயிடலாம். பவுலர்ஸை பார்க்கும்போது சமர் ஜோசப் மட்டும்தான் ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர், அதுவும் ஓவர்சீஸ்லேருந்து. மயங்க் யாதவ் 150 கூட 150 கண்டினியூஸாக பவுல் பண்ணக்கூடியவர். மோசின் கான் லெஃப்ட் ஆர்மர் அதே மாதிரி பவுல் பண்ணக்கூடியவர். அவேஸ் கான் அண்ட் ஆகாஷ் தீப் ஸ்விங் பண்ணக்கூடியவர். ரவி பிஸ்னாய், சித்தார்த் மணிமாறன், சஃபாஸ் அகமது 3 ஸ்பின்னர். ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின் அண்ட் பவுலிங் எப்படி சார் இருக்குது? இந்த டீம் நீங்கள் நீங்கள் வந்து பேட்டிங் அண்ட் போலிங் இப்படி வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா பேட்டிங் இருக்கிற அளவுக்கு சாலிடாக போலிங் இல்லை. நான் வந்து அவேஷ் கானையும் மயங்க் யாதவையும் வந்து ஒரு மேட்ச் வின்னரெல்லாம் பார்க்க மாட்டேன். நிச்சயமாக அவங்களால முடிஞ்சதுன்னா ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் நடுவில் எடுத்து கொடுக்கலாம், அவ்வளோதானே தவிர இவங்க டைட்டாக போடக்கூடிய பவுலர்ஸே இல்லை இவங்க 2 பேருமே. மோசின் கான் டு சம் எக்ஸ்டென்ட் எஸ் நான் ஒத்துக்கிறேன். பட் ஆகாஷ் தீப் இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில் வந்து ஆகாஷ் தீப்போட ஸ்டைல் ஆஃப் போலிங் வந்து T20 கிரிக்கெட்லலாம் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா ஸ்விங் பவுலர். ஆமாம், ஸ்விங் பவுலர்ஸ் வந்து அந்த அளவுக்கு. ஏன்னா இப்போ வந்து நிறைய ரவுண்ட் த விக்கெட் பியூட்டிஃபுல்லாக போடுறாரு அவர். ரவுண்ட் த விக்கெட் நல்லா போடுறாருங்கிறது வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிட்ட மாட்டினார்னா காலி, புரியுது, அந்த மாதிரி போயிடும். ஏன்னா அடித்து ஆடுற கிரிக்கெட் இது. நீங்கள் கொஞ்சம் ஒட்டி ஆடுற கிரிக்கெட்டாக இருந்தால் அவர் மாஸ்டர் பவுலர், அதில் சந்தேகமே கிடையாது. அடித்து ஆடுற கிரிக்கெட்டில் நீங்கள் இங்கே சுற்றி அங்கே பிச்சுன்னு போனால் கூட 4 ரன்னு. நீங்கள் எண்ட் ஆஃப் த 4 ஓவர் முடிச்சு பார்க்கும்போது 48 ரன் கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீ பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவீங்க. நல்லா தான் போட்டிருப்பீங்க, ஒரு ஓவரில் 3 பால் பிரமாதமாக போட்டிருப்பீங்க. 3 பால் எங்கே பிச்சுன்னு 3 4 போச்சுன்னா பிரயோஜனம் இல்லாமல் போய்டும். நீங்கள் இவங்களோட போலிங் தான் இவங்களுக்கு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். சார் நீங்கள் எத்தனை மார்க் கொடுப்பீங்க? 5. நீங்கள் 4. நீங்கள் 4. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.
முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம்.